சேனல் காவ்யா உதய்ஸ் லைஃப் ஸ்டைல். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி என்னுடைய லைஃப் ஸ்டைல்னால் இப்போது 12th காலேஜ் வரைக்கும். ஆக்சுவலாக நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணலை, அதுதான் நான் எப்படி காலேஜ் சேர்ந்தேன் அப்படின்ற ஸ்டோரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அது எப்படின்னா, ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, பட் இருந்தாலும் சேர்ந்தேன். பட் அது வந்து கை கொடுக்கல, எனக்கு காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. அது எப்படி என்னென்ன பண்ணேன், ஏன் காலேஜ் சேரல, அப்புறம் ஏன் கண்டினியூ பண்ண முடியல, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் வந்து கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து +2 முடித்தேன். +2 வந்து 2018 to 2019 அப்போ முடித்தேன்னு நினைக்கிறேன். 2019 or 20 அப்போ முடித்தேன். +2 முடித்தேன். +2 முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். பட் வீட்டு சுச்சுவேஷன் என்னால் சேர முடியல. அது வந்து கொரோனா இருக்குது இல்லையா, கரெக்டாக நாங்கள் +2 கொரோனா தான். நாங்கள் ஸ்டார்டிங் +2 எக்ஸாம் எழுதும்போது கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் கொரோனாவில் தான் எக்ஸாமே போய் +2 எக்ஸாம் எழுதினோம். +2 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்துட்டு அப்புறம் காலேஜுக்கெல்லாம் அட்மிஷன் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் நானும் காலேஜ் சேரலாம் அப்படின்னு நினச்சேன். பட் எங்கள் வீட்டில் சுச்சுவேஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேண்டான்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் வந்து கிருஷ்ணர் இருந்துச்சு, அதாவது ஜல்லி கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜல்லி கிருஷ்ணர் இருந்துச்சு. அதில் வந்து வேலைக்கு போனேன் நான். என்ன வேலைன்னா, அந்த லாரி வந்து கல் ஏற்றிட்டு போவாங்க இல்லையா, ஜல்லி இதுன்றதுக்கு அங்கே வந்து லாரியில் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லாரி வந்து காலியாக எவ்வளோ வெயிட் இருக்குது, அதுக்கப்புறம் கல் லோடு ஏற்றிட்டு வந்துட்டு அப்புறம் எவ்வளோ வெயிட் இருக்குது, அது வந்து மைனஸ் பண்ணி எழுதணும். அதுதான் என்னுடைய வேலை. மந்த்லி வந்து 6000 சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ½ மந்த் சேல்ரி வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சேல்ரி வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 15 days or 20 days 1 month கிட்ட போயிட்டே இருந்தேன் வேலைக்கு. டெய்லி போயிட்டே இருப்பேன். அப்போ போயிட்டே இருக்கும்போது அப்புறம் ஓனர் வந்தார். அவங்க வந்து காலேஜ் வச்சுருக்காங்க. அது என்ன காலேஜ்னு சொல்ல விரும்பல, சாரி. காலேஜ் வச்சுருக்காங்க. காலேஜோட ஓனர் தான் அவர் வந்து, உங்கள் டேடி ஏன் காலேஜ் சேரலையாம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நான் சேரல, வீட்டில் சேர்த்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி, உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வாமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி, அடுத்த நாள் வந்து எங்கள் அப்பாவை நான் கூப்பிட்டுட்டு போனேன். கூப்பிட்டுட்டு போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, ஏன்ப்பா காலேஜ் சேர்த்தலை அப்படின்னு சொன்னாங்க. அப்பா இருந்துட்டு, இல்லைப்பா 3 பொண்ணு, கொஞ்சம் கஷ்டம், கடன் இருக்குது, ஸோ அதனால தான் என்னால் சேர்த்த முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்க வந்து நல்ல மனசு அவங்களுக்கு, நீ காலேஜ் சேர்த்துப்பா, என் காலேஜ்லேயே சேர்த்துக்கோ, நான் பாதி ஃபீஸ் வந்து நான் குறைச்சிக்கிறேன், நீ சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் தான், ஆனால் பொட்டப்புள்ளியாச்சே, படிக்க வைக்கணும், படிக்க வச்சா தான் அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். அப்பா வந்துட்டு சரி ஓகே சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்புறம் அதே மாதிரி சரி ஓகே, அவங்க இன்னும் பேசலை அப்பாவும். சரி, நானும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன், வேலைக்கு போயிட்டே இருந்தேன். சரி, வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது அவர் வந்து சொன்னார், அதாவது கிருஷ்ணர் ஓனர் வந்து சொன்னார், சாரி ஓனர் சொல்லலை, அவங்க வேலை பார்த்துருக்க அண்ணா வந்து சொன்னாங்க, ஏம்மா வேலைக்கு வர அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் டெய்லி வர மாதிரி தான் நான் வரேன் அப்படின்னு கேட்டேன். இல்லைம்மா, உன்னை வேலையை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் எப்படி சொல்கிறது, பயம் ஆயிடுச்சு. என்னடா, ஏன் திடீர்னு வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க அப்படின்னு பயம் ஆயிடுச்சு.